ரம்ஸான் மந்த்னாலே எப்போவுமே குஷியாகிடும். ஏன்னா இந்த டைமில் தான் வந்து நிறையா ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ்லாம் வந்து விற்பாங்க. நம்ம வந்து ஏகப்பட்ட இஃப்தார் பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுலேயே வந்து எது பெஸ்ட்டோ அதுதான் வந்து நம்ம வந்து இதில் வீடியோ போடுறோம். ஏன்னா நம்ம ஒன்று சஜஸ்ட் பண்ணுறோன்னா அது வந்து குவாலிட்டியாக இருக்கணும், ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து ஏகப்பட்ட இது நம்ம மற்றதெல்லாம் சாப்பிட்ருந்தாலும் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, ஒரு வேல்யூ ஃபார் மணி இல்லை அப்படின்றதுனால அதை வந்து இக்னோர் பண்ணியாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கின இஃப்தார் பாக்ஸ் நிஜமாகவே வேல்யூ ஃபார் மணியாக இருந்துச்சு. இதை வந்து ஒரு 600 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து ஆஃபர்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 585 அது மாதிரி சொமேட்டோவில் காமிச்சிது. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு சாப்பிட்டேன். உண்மையிலேயே செம்ம ஒர்த்தாக இருந்தது. அதாவது நிறையா இஃப்தார் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பம் பிரியாணின்னு வச்சுருப்பாங்க, இன்னும் இதெல்லாம் வந்து மண்டின்னு வச்சுருப்பாங்க. அந்த மண்டி பிரியாணி வந்து அரபிக் ஸ்டைல் அப்படின்றனால அவங்களுக்கு தான் அது செட் ஆகும். இங்கே நம்ம சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக அது வந்து என்னப்பா அது பிரியாணி மாதிரி இல்லை, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தா மண்டி எனக்கு பர்சனலாக அந்த டேஸ்ட் வந்து சுத்தமாக பிடிக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியே அதை விட சூப்பராக இருக்காது. நம்ம தமிழ்நாடு சென்னை ஸ்டைல் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இது சாப்பிடும் போது கொஞ்சம் கம்மி தான் இருந்தது டேஸ்ட்டு. அந்த வகையில் பிரியாணியும் இருக்கணும், அதே சமயம் நம்ம பிடிச்ச மற்ற ஐட்டம் லைக் கிழி பரோட்டா, பார்பிக்யூ சிக்கன் இது மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இந்த பாக்ஸை வந்து ஆர்டர் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சியும் இருக்குது, ஹலீமும் இருக்குது. சில இடத்துல வந்து வெறும் நோம்பு கஞ்சி தான் வைப்பாங்க, சில இதில் வெறும் ஹலீம் வைப்பாங்க. இதில் வந்து ரெண்டுமே ஒரு சைஸபிள் அளவில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருந்துச்சு. அது போக மட்டன் ஷீக் ரோல்னு வந்து வச்சுருந்தாங்க. மட்டனே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹலீம் கூட மட்டன் தான், பட் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து மட்டன் ஷீக் ரோல்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எப்படி இருந்ததுன்னா மட்டன் மின்ஸ்டு மட்டனில் அந்த மைனீஸ் அண்டு கொஞ்சம் ரைத்தெல்லாம் போட்ட மாதிரி இருந்தது. அது வந்து டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்குற அந்த கட் ஃப்ரூட்ஸும் சரி அதுவும் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த நோம்பு இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த நோம்பு தொடங்கும் போது தண்ணி வந்து மஸ்ட்டு அவங்களுக்கு, அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே தண்ணி தான் குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே தண்ணி வச்சுருக்காங்க. மட்டனில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 3 ஐட்டம் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து அந்த மட்டன் சமோசா, அதுக்கப்புறம் மட்டன் ஹலீப், அதுக்கப்புறம் மட்டன் ரோல். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு பாக்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து இந்த பாக்ஸ் மதியானம் ஒரு 3 மணி போல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து பிரியாணி வந்து சூடாக இருந்துச்சு. சில இடங்களில் வந்து கொஞ்சம் லேட் நைட்டாக வந்து இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ்லாம் வாங்கினா அவங்க வந்து பிரியாணி வந்து சூடாகவே இருக்காது. அவங்க வந்து மத்தியானம் செஞ்சது ஈவினிங்கில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கடையில் அது மாதிரி இல்லை. அது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமாக போட்டுச்சு. அதே சமயம் நான் நோம்பு கஞ்சி நான் சாப்பிட்டதில்லை. நிறைய பேர் இந்த மாஸ்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி எப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு நோம்பு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பையும் ரைஸையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதாவது ஃபுல்லாக மிக்சியில் அரைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நிறைய வாட்டி வாங்கி சாப்பிட்ணுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே நமக்கு வந்து இதை வாங்கி ஆனோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம், அதெல்லாமும் வந்து செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan. So go do subscribe to the channel guys. Bye.